சென்னை மந்தவெளி பகுதியில் ராட்சத மரம் விழுந்து 2 கார்கள் சேதமடைந்திருக்கின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மந்தவெளி பகுதியில் ராட்சத மரம் விழுந்து 2 கார்கள் சேதமடைந்திருக்கின்றன. திருவேங்கடம் தெருவில் இருந்த 30 அடி உயரமுள்ள மரம் அங்கு நின்றிருந்த கார்களின் மீது விழுந்திருக்கிறது. மரம் வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் கார் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மந்தவெளி பகுதியில் இச்சம்பவம் நடந்திருக்கிறது. ராட்சத மரம் ஒன்று விழுந்து 2 கார்கள் சேதமடைந்திருக்கின்றன. மந்தவெளி திருவேங்கடம் தெருவில் இருந்த 30 அடி உயரமுள்ள ராட்சத மரம் கார்களின் மீது விழுந்திருக்கிறது. அந்த மரம் வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் கார் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், பெரிய புயலோ இல்ல மழையோ இல்ல, ஆனாலும் மரம் எப்படி விழுந்தது, என்ன காரணம்? கார்களுக்குள்ள யாராவது இருந்தாங்களா? எதுவும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? மந்தவெளி பகுதியில் இன்று அதிகாலை சாலையின் ஓரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்ததில் 2 கார்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக டாடா டியாகோ என்ற வாகனமும் அதே போன்று இனோவா கிறிஸ்டா என்ற மாடல் வாகனமும் முற்றிலுமாக சேதமாக இருக்கிறது. குறிப்பாக மந்தவெளி ஆர்கே நகர் திருவேங்கடம் தெரு பகுதியில் இன்று காலை இந்த சாலை ஓரத்தில் மரமானது இருந்துள்ளது. சரியாக 7:30 மணி அளவில் இந்த மரமானது சரிந்து கீழே விழுந்திருக்கிறது. அந்த மரத்திற்கு கீழே நிறுத்தி வைக்கப்பட்ட 2 வாகனங்கள் மீதாக விழுந்ததில் அந்த 2 வாகனங்களும் முற்றிலுமாக சேதமானது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர், தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போன்று காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் காரினுள் யாரும் இல்லாததாலும் அந்த வேளையில் மரம் கீழே சரியும் போது அந்த வழியாக யாரும் செல்லாததாலும் மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் கார்கள் 2மே முற்றிலுமாக சேதமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு பலமாக காற்று வீசியதால் அதன் மேற்பகுதியில் முற்றிலுமாக வலுவிழந்ததாகவும் இதன் காரணமாக அது மெல்ல மெல்ல சரிந்து இன்று அதிகாலை வேளையில் முற்றிலுமாக கீழே விழுந்ததாகவும் மயிலாப்பூர் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 2 கார்களும் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்து தற்போது விசாரணை ஈடுபட்டு வருவதாகவும் மயிலாப்பூர் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.